திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் 74 நாடு. 73வது அதிகாரமாகிய அவை அஞ்சாமை என்பதை நாம் ஏற்கனவே தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையத்திற்கு நடத்தும் பொழுதே அதை பதிவிட்டிருக்கிறோம். ஆகையினால இன்றைய பதிவிலே நாடு என்ற அதிகாரத்தை சற்று நுட்பமாக பார்க்கலாம் என்று கருதுகிறேன். என்ன காரணம் என்றால், இந்த பொருட்பாலை உரையாசிரியர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமாக பகுத்திருக்கிறார்கள். பரிமேழகர் இருக்கக்கூடிய அந்த பழைய உரையாசிரியர்களிலேயே அவர்தான் இறுதி உரையாளர் என்று சொல்லத்தகுந்த அளவு இருக்கின்றார். அவருக்கு முற்பட்டவர்கள்தான் பலரும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பொருளியலை போக்கியார் என்று சொல்லக்கூடிய ஒரு புலவர் திருவள்ளுவ மாலை செய்யுளிலே எப்படி பிரித்திருக்கிறார் என்றால், அரசியல் 5. அப்போ அரசியல் என்பது 25 அதிகாரங்கள், அமைச்சியல் 5, அமைச்சியல் என்பது 10, உருவல் அரண் 2. ஆக உருவத்தால் சிறப்பு அடைந்திருக்கின்ற பாதுகாப்பு இருக்கிறதே, அதை 2 அதிகாரத்தால் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஒன்று கூழ். கூழ் என்றால் உணவு. உணவு பற்றிய அதிகாரத்தை ஓர் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். இயல் திண்படை. படையினுடைய சிறப்பை 2 அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். நட்பு 17 அதிகாரங்களிலே நட்பை பற்றி சொல்லியிருக்கிறார். குடி 13, குடியியல் என்பதிலே 13 அதிகாரங்களை சொல்லியிருக்கிறார். ஆக எண் பொருளாம் 7 இவை. இப்படி 7 வகையாக போக்கியார் என்ற புலவர் பொருட்பாலை பிரித்திருக்கிறார். ஆனால் காலிங்கரும் இதே முறையை கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் மணக்குடவர் உரை மிக ஆய்வுக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அவர் இதை எப்படி பிரித்திருக்கிறார் என்றால், அரசு, அமைச்சு, பொருள், நட்பு, துன்பு, குடி என்று 6 இயல்களாக பகுத்திருக்கிறார். பரிப்பெருமாளும் மணக்குடவர் போலவே 6ஆகத்தான் பிரித்திருக்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக பிரித்திருந்தாலும் கூட, இன்றைக்கு நாம் பார்த்திருக்கின்ற இந்த நாடு என்ற அதிகாரத்தை இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மணக்குடவர் பொருளியல் என்று குறிப்பிடுகிறார். ஏனென்று சொன்னால், பொருளியல் என்ற பிரித்திருக்கின்ற அந்த சிறப்பு இருக்கிறதே, அது மிகவும் வியப்புக்குரிய ஒன்று. ஏனென்றால் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பொருளியல் என்றாலே அகப்பொருள் புறப்பொருள் என்று மட்டுமே கண்டு வந்த நிலையிலே பொருளாதாரத்தை தான் இங்கே வள்ளுவர் பொருட்பாலிலே சொல்லியிருக்கிறார் என்று நாம் சொல்லியிருக்கிறோம் அல்லவா. அதற்கு அரண் செய்வது போல இங்கே மணக்குடவர் பொருளியல் என்றே சொல்லுகிறார். அப்போ நாட்டை பொருளியல் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்பதை அவரே விளக்கியிருக்கிறார். பொருளியலாவது பொருளின் பகுதி. இன்றைய பொருளாதாரத்திலே பொருளியலின் பகுதியாக என்ன சொல்லுகிறார்கள் என்றால், லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் என்று பிரித்து சொல்லுகிறார்கள். ஆக அந்த லேண்ட் என்பது நிலம், லேபர் என்பது தொழில் செய்பவர்கள் அல்லது தொழில் முனைவோர், கேபிட்டல் என்பது முதலீடு, ஆர்கனைசேஷன் என்றால் ஒரு கட்டமைப்பு. இப்படி பிரித்திருக்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு நாம் வியந்து பார்க்கின்றோம். அதற்கு காரணம் ஆடம் ஸ்மித், ஆல்ஃப்ரட் மார்ஷல் என்றெல்லாம் நாம் கருதி வியந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. இங்கே பாருங்கள், பொருளியலாவது பொருளின் பகுதி என்று சொல்லி அதை எப்படி சொல்லுகிறார் பாருங்கள் மணக்குடவர். அது கூறிய அதிகாரம் 5னும் முற்பட, அதாவது
இந்த பொருளியலை 5 வகையாக பிரிக்கிறார். பிரிக்கும் பொழுது முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, அது கூறிய அதிகாரம் 5னும், அதாவது பொருளின் பகுதியை 5ஆக பிரித்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு, முற்பட பொருள் ஆக்குதற்கு இடமாகிய நாட்டின் இயல்பு ஓர் அதிகாரத்தாலும். ஆக நாடு என்ற ஒன்று இருந்தால்தான் பொருளாதாரத்திற்கு அதுதான் அடிப்படை. ஆகையினால அந்த நாட்டின் இயல்பு ஓர் அதிகாரத்தானும், அந்த நாட்டிற்கு ஏமமாகிய, ஏமம்னா பாதுகாப்பு, அரண் இயல்பு ஓர் அதிகாரத்தானும், அவ்விடத்தால் ஆக்கும் பொருள் ஓர் அதிகாரத்தானும், அப்பொருளினால் ஆக்கும் படையின் தன்மை ஓர் அதிகாரத்தானும், அப்படையின் நன்மையால் ஆக்கும் படைச்செருக்கு ஓர் அதிகாரத்தாலும் கூறப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக பொருளியல் என்பதை பொருளாதாரம் என்ற அடிப்படையில் தான் வள்ளுவர் வகுத்திருக்கிறார் என்பதற்கு இந்த மணக்குடவர் உரை நமக்கு எவ்வளவு பயனுடையதாக இருக்கிறது பாருங்கள். அப்படி சொல்லும் பொழுது லேண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிலப்பகுதி, அந்த நிலப்பகுதியை பற்றி இன்றைக்கு பொருளியலிலே பல்வேறு விதமாக விரிவடைந்திருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த நிலப்பகுதியாகிய நாட்டை வள்ளுவர் சொல்லி இருப்பது இங்கே மணக்குடவர் உரையினாலே நமக்கு அந்த பொருளியல் வல்லாண்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது, பொருளியல் மேலாண்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதில் நாடு என்பது என்ன அப்படின்னா, நாட்டின் இலக்கணத்தை சொல்லுகிறார்னு சொல்கிறார். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் உலகெங்கிலும் பதற்றம் காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் இந்த பதிவு இடுகின்ற காலத்தில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈராக், ஈரான், அடுத்து வளைகுடா நாடுகள், எங்கு பார்த்தாலும் ஒரு அமைதி இல்லாத தன்மை. குண்டுகளை கொண்டு போய் மருத்துவமனையிலே போடுகிறார்கள், குழந்தைகளை கொல்லுகிறார்கள். இப்படி பொருளாதார சீரழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் செய்தால் அவற்றையெல்லாம் நான் நாடு என்று ஒத்துக்கொள்ள முடியுமா? அவற்றையெல்லாம் நாடு என்று சொல்ல முடியாது, சுடுகாடு என்று தான் சொல்ல வேண்டும். ஆகையினால இந்த நேரத்தில் நாம் நாடு என்ற அதிகாரத்தை படிக்கும் பொழுது வள்ளுவ பெருமகன் எந்த அளவிற்கு ஒரு நாடு இருக்க வேண்டும் என்பதை அவர் மிகவும் அமைதியான முறையில், ஒரு அகிம்சை முறையில், எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய நிலையிலே சொல்லியிருக்கிறார் என்று இதை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு வியப்பாக இருக்கிறது. ஏனென்றால் இது தமிழ்நாடு என்ற ஒரு நாட்டுக்கு மட்டுமா பொருந்தும்? உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நாட்டுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு இலக்கணத்தை இங்கே அமைத்திருக்கிறார் வள்ளுவ பெருந்தகை. ஒருவேளை இதை உலகத்திலே உள்ள மக்கள் தங்கள் மொழியிலே மொழிபெயர்த்து கொண்டு படிப்பார்கள் என்று சொன்னால் உலகத்திலே அமைதி எங்கும் தவழும் என்பதை இங்கே முன்னுரையாக நான் சொல்லி, ஒவ்வொரு குறளையும் சொல்லி அதன் பொருளையும் சொல்லலாம் என்று கருதுகின்றேன். முதல் குறட்பா: தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலாச் செல்வரும் சேருவது நாடுனர். ஒரு நாட்டின் இலக்கணம் எப்படி பாருங்க. தள்ளா விளையுள், எப்பொழுதும் குறைச்சல் இல்லாத விளைச்சல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி என்றால் மாதம் மும்மாறி பொழிய வேண்டும், அதற்கு ஏற்ற நிலம் வேண்டும், அதற்கு பாடுபடுகின்ற தொழிலாளிகள் இருக்க வேண்டும், அதை பாதுகாக்கின்ற அதற்குரிய கட்டமைப்பு இருக்க வேண்டும். இத்தனையும் சேர்ந்தால்தானே மேலும் மேலும் விளைச்சல் பெருகி கொண்டே இருக்கும். அப்படி விளைச்சல் பெருகி கொண்டே இருந்தால் பட்டினிச்சாவு என்பது உலகத்தில் இருக்குமா? ஆகையினால ஒரு நாட்டுக்கு முக்கியமான ஒரு இலக்கணம் எதுன்னா குறையாத விளைச்சல், தள்ளா விளையுளும். அடுத்து தக்காரும், அதான் ரொம்ப அருமையானது. ஒரு நாட்டிற்கும் மற்றொரு நாட்டுக்கும் போர் நடக்கிறது என்று சொன்னாலே அதை தடுக்கின்ற வல்லமை உடைய சான்றோர்கள் அங்கே இல்லை என்று பொருள்.
அந்த சான்றோர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த 2 நாட்டுக்கும் சமாதானத்தை உண்டாக்கி அப்படிப்பட்ட ஒரு நிலையை, ஒரு அழிவை ஏற்படாமல் காத்து விடுவார்கள். அதனால் சான்றோர்கள் ஒரு நாட்டிலே நிறைந்து இருக்க வேண்டும். நாம் ஏற்கனவே ஒரு செய்தியை பார்த்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, பாண்டியன் அறிவுடை நம்பியை பார்த்து பிசிராந்தையார் சொன்ன அந்த பாடலை பார்த்திருக்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது பிசிராந்தையார் அளவுக்கு அதிகமாக வரி விழிந்த அந்த பாண்டியன் அறிவுடை நம்பிக்கு அறிவுரை சொன்னார் என்று பார்க்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட சான்றோர்கள் இந்த நாட்டிலே வேண்டும். தக்காரும் தாழ்வு இலா செல்வர். இது ரொம்ப வியப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இதை மையமாக வைத்துத்தான் கம்பன் சொல்லியிருப்பான், எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை மாதோன்னு. அதாவது அயோத்தி நாட்டிலே இவன் ஏழை இவன் பணக்காரன் என்ற பிரிவே கிடையாது. ஏன்? எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் வைத்திருக்கிறார்கள். உயர்வு தாழ்வு அற்ற செல்வர்கள் என்று சொல்கிறார். அதான் தாழ்வு இலா செல்வர். அப்போ தாழ்வு இலா செல்வர் என்பது உயர்வு அப்படிங்கிறத நாம் இங்கே சேர்த்து கொள்ளலாம். அப்போ உயர்வு தாழ்வு இல்லாத செல்வர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு விளைச்சலும் அந்த நாட்டிலே பெருகி வருகிறது. அதுபோல செல்வமும் அவர்கள் எல்லோரிடத்திலும் நிறைந்திருக்கிறது என்றால் அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு? தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் உண்மையான நாடு. அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை நாடு என்று சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அது சுடுகாடு தான் என்று நாம் வேடிக்கையாக சொல்லிக்கொள்ள வேண்டும். ஆக ஒரு நாட்டின் இலக்கணத்தை சொல்ல வந்த வள்ளுவ பெருந்தகை, ஒரு நாட்டின் இலக்கணம் இப்படி இருக்க வேண்டும் ஐயா, தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு என்று முதல் குறட்பாவிலே சொன்னார். அதற்கடுத்து இங்கே மணக்குடவர் ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறார். அந்த குறிப்பை சொல்வதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. என்ன அப்படின்னா, தப்பாமல் விளையும் நிலங்களும் தகுதி உடையாரும் தாழ்வில்லாத செல்வரும் சேர்வது நாடு என்றவாறு அதற்கு உரை சொல்லியிருக்கிறார். தள்ளா விளையுள் என்றால் அதற்கு இவர் கொடுத்திருக்கிற குறிப்பு ரொம்ப அற்புதமான குறிப்பு. என்ன சொல்கிறாருன்னா, மழை இல்லாத காலத்திலும் சாவி போகாத நிலம். இந்த சாவி போதல்ங்கிறது இன்றைக்கு வழக்கு சொல்லுது. அதாவது அப்படின்னா மழை இல்லையா, இருந்தாலும் நிலத்தடி நீரை பயன்படுத்தி, அடுத்து ஆறு குளங்கள் ஏரி இப்படி பல்வேறு வகையான நீர்நிலைகளை அமைத்து அந்த நீர்நிலைகளை ஏற்கனவே தேக்கி வைத்து ஒருவேளை மழைவளம் குறைந்தாலும் கூட இந்த நீர்களை கொண்டு பாதுகாத்து மீண்டும் மழை வரும் பொழுது அதை நிரப்பிக்கொள்ளக்கூடிய நீர் மேலாண்மை உடைய நாடாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே மழையில்லாத காலத்திலும் சாவி போகாத நிலம் என்று மணக்குடவர் சொல்லியிருக்கிறார். நினைக்க நினைக்க வியப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பெருமக்கள் என்றைக்கும் தேவையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது, அடுத்து 2வது குறட்பா, பெரும் பொருளால் பெட்டக்கது ஆகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. ஒரு நாடு வல்லரசு என்று சொன்னால் போர்க்கருவிகளை பெரிதாக வைத்துக்கொண்டு, அணுகுண்டுகளை பெரிதாக வைத்துக்கொண்டு, ஒரே அணுகுண்டினாலே இந்த உலகத்தை கூட என்னால் அழிக்க முடியும் என்று சொன்னால் அதை வல்லரசு நாடு என்று சொல்ல முடியாது. உண்மையாக வல்லரசு நாடு என்று சொன்னால் அளவிறந்த பொருள் அந்த நாட்டிலே இருக்க வேண்டும். நிறைந்த, அதாவது மனித வாழ்க்கைக்கு, மானுட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் பெரும் பொருள் என்று பொருள். அதாவது பெரும் பொருளால் பெட்டக்கதுன்னா விரும்பத்தக்கது என்று பொருள். பெட்பு என்றால் விருப்பம், பெட்டக்கது என்றால் விரும்பத்தகுந்தது, பெட்பு தக்கது பெட்டக்கது. ஆக அளவிறந்த பொருள் உடைமையினாலே பலராலும் விரும்பத்தகுந்ததாக ஒரு நாடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அது வல்லரசு. அப்படி விரும்பத்தகுந்ததாகவும் அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. ஒருவேளை
கேடு என்று சொன்னால் பல வகையில் வரலாம். ஒன்று படையெடுப்பினாலே வரலாம், அல்லது மழையின்மையினாலே வரலாம். இப்படி வந்தாலும் கூட ஏதாவது ஏற்படி, அல்லது பெயல் அப்படின்னு சொன்னால் என்ன பொருள்னா பெரிய ஒரு புயற்காற்றினால் வரலாம், இயற்கை சீற்றத்தினாலே வரலாம். இப்படி பல்வேறு வகையினாலே அந்த நாட்டுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் கூட அந்த துன்பத்திலிருந்து விலகுகின்ற ஒரு சிறந்ததாக இருப்பதுதான் நாடு. பெரும்பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால், அருங்கேடு என்பது இயற்கை சீற்றமோ அல்லது மற்ற எந்த விதமான மற்ற துன்பங்களினாலேயோ ஆற்ற விளைவது நாடு. மீண்டும் எழ வேண்டும். ஆக இப்படி பெரும் புயல் வந்து விட்டது, பொருளாதார சேதம் ஏற்பட்டு விட்டது, வெள்ளம் வந்து அடித்து கொண்டு போய்விட்டது என்று சோர்வு இல்லாமல் மீண்டும் எழுகின்ற ஆற்றல் உடைய நாடு எதுவோ அதுதான் உண்மையான நாடு என்று இங்கே சொல்லுகிறார். ஆக பெரும் பொருளாதாரத்தை பெற்றதாகவும் இருக்க வேண்டும். இயற்கை சீற்றம் முதலிய சீற்றங்களால் ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது மீண்டும் எழவல்லதாக அந்த நாடு இருக்க வேண்டும். ஆக பெரும் பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. மூன்றாவது குறட்பா, பொறை ஒருங்கு மேல்வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு. இந்த குறட்பா மிகவும் சிந்திக்க தகுந்த ஒன்றாக அமைந்திருக்கிறது. என்ன என்றால், பொறை என்பது பொறுத்து கொள்வது, ஒருங்கு மேல் வருங்கால் என்று சொல்லும் பொழுது பக்கத்திலே இருக்கின்ற நாடுகள், அந்த நாட்டை ஆள்வோர் அந்த நாட்டு மக்களுக்கு துன்பம் விளைவிப்பதாலோ அல்லது அந்த நாட்டிலே பஞ்சம் ஏற்பட்டோ அந்த மக்கள் தவிக்கின்ற காலத்திலே நல்ல ஆட்சி புரிகின்ற இந்த நாட்டை நோக்கி அவர்கள் அகதிகளாக வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை வேற்று நாட்டாராக கருத வேண்டியது இல்லை. அவர்களையும் தம்முடைய நாட்டுக்காரர்களைப் போலவே கருதி அவர்களை பொறுத்து கொண்டு அவர்கள் அந்த நாட்டிலே துன்பப்பட்டது போல நம்முடைய சொந்த நாட்டிலே வாழ்வது போன்ற ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்து அப்படிப்பட்ட பொறுமையை ஏற்றுக்கொண்டிருப்பது தான் ஒரு நாடு. பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி, பிற நாடுகள் பொறுத்த பாரமெல்லாம் ஒருங்கே தன்கண் வருங்கால் அவற்றை தாங்கி என்று இங்கே பரிமேழகர் சொல்லுகிறார். அதற்கு என்ன பொருள் என்பதை கீழே சொல்லுகிறார். பிறகு என்ன பாரம் அப்படின்னா, மக்கள் தொகுதியும் ஆண் எருமை முதலிய விலங்கு தொகுதியும் தாங்குதல். எப்ப அவை தத்தம் தேயத்து பகை வந்து இருத்ததாக, அல்லது அரசு கோல் கூடியதாக, அல்லது உணவு இன்மையானாக தன்கண் வந்தால். அப்போ அரசன், தன்னுடைய நாட்டு அரசன் அங்கே கொடுங்கோல் செய்பவனாக இருக்கிறான் என்ற காரணத்தை வைத்தோ அல்லது பஞ்சம் ஏற்பட்டதாலோ அவர்கள் இது நல்ல நாடு என்று தேடி வருகிறார்கள் என்று சொன்னால் இங்கே மக்கள் தொகை கூடும் தான். இங்கே பொருளாதார வலிமை இன்னும் மேலே பெருக வேண்டியது இருக்கும். ஆக தன்னுடைய நாட்டு பொருளாதாரத்தை தன்னுடைய மக்களுக்காக மட்டுமல்லாமல் தன்னை அடைக்கலமாக தேடி வருகின்ற மக்களுக்கும் உதவி செய்வது தான் நல்ல நாடு என்று சொல்லுகிறார். ஆகையினாலே அந்த தேயங்களைப் போல இனிதிருப்ப செய்தல் என்றால் அங்கு அவர்கள் வாழ்கின்ற நாட்டிலே எப்படி மகிழ்ச்சியாக இருந்தார்களோ அப்படி மகிழ்ச்சியாக இந்த நாட்டிலே அவர்கள் வந்து இருக்க வேண்டும். ஆகையினாலே அச்செயலால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், மக்கள் சற்று அதிகமாக வரி கொடுக்க வேண்டி இருக்கும். ஆக இறைவர்க்குன்னா அரசனுக்குன்னு அர்த்தம், அதாவது ஆட்சியாளருக்குன்னு அர்த்தம். ஆட்சியாளருக்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு. இறை என்றால் வரி என்று பொருள். முதல்ல சொன்ன இறைவர்க்கு என்பது ஆட்சியாளனுக்கு, அதாவது அரசனுக்கு. இறை ஒருங்கு நேர்வது நாடு. அப்படி பொருளாதார பற்றாக்குறை ஏற்படாமல்
அந்த நாட்டு மக்கள் உரிய வரியினை அந்த அரசனுக்கு கொடுப்பது, நாட்டுக்கு கொடுக்க வல்லது எதுவோ அதுதான் சிறந்த நாடு. என்ன அருமையான மனிதாபிமானம் பாருங்கள். ஆக பிற நாட்டுக்காரர்கள் அவர்கள் இங்கே அடைக்கலம் தேடி வருகிறார்கள். அப்படி அடைக்கலம் தேடி வருபவர்களை நீங்கள் உங்கள் நாட்டுக்கு செல்லுங்கள் என்று துரத்தி விடாமல், பொருளாதாரத்தில் நமக்கு செலவு அதிகமாகத்தான் இருக்கும், அதனாலே சில துன்பங்களை அனுபவிக்க வேண்டித்தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அந்த நாட்டை ஆள்கின்ற அரசனோ அல்லது நாட்டை ஆள்வோரோ அதையும் அவர்களையும் பராமரிக்கின்ற கடமை உடையவன். அதுபோல தன்னுடைய அரசனுக்கு அப்படி பொருளாதார பற்றாக்குறை இப்படி பாரம் வரும்பொழுது அந்த நாட்டை ஆள்கின்றவர்கள் அதை பொறுத்து கொள்கின்ற அளவுக்கு குடிமக்கள் வரி போட்டால் அந்த வரியையும் சரியாக செலுத்த வேண்டும். ஆக இப்படி வெளிநாட்டுக்காரர்களை எல்லாம் இவர் அரவணைப்பதனாலே நம்முடைய நாட்டிலே இப்படிப்பட்ட நிலை வருகிறதே. ஆகையினாலே நாம் குறைத்து வரியை கொடுக்க வேண்டிய நிலையிலிருந்து இப்போ அதிகமான வரியை கொடுக்க வேண்டியிருக்கிறதே என்று நினைக்காமல் இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு. அரசனுக்கு வரியை உரிய முறையிலே இந்த நாட்டு மக்கள் செலுத்த வேண்டும். ஏனென்றால் வரிகளால் மட்டும்தான் நாட்டினுடைய பொருளாதாரம் நிலை பெற்றிருக்கின்றது. ஆகையினாலே மக்களும் அந்த நாட்டை ஆள்வோருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். மீண்டும் குறட்பா சொல்லுகிறேன். பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு. 4வது குறட்பா அருமையான குறட்பாங்க. உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு. இதைவிட ஒரு நாட்டை சிறப்பாக சிந்திப்பதற்கு வேறு யாராலும் முடியாதுங்க. ஒரு நாடு என்றால் பசி என்ற ஒன்று இருக்கக்கூடாது. ஒரு நாட்டு மக்களுக்கு பசி இருந்தாலே அந்த நாடு சிறந்த நாடு இல்லை. அதான் உரு பசியும். உருன்னா மிகுதி, அதாவது இங்கே சால உரு தவ நனி என்று சொல்லி உரிச்சொல்லது. உரு பசியும் மிக்க பசியும் ஓவா பிணியும் எப்பொழுதும் நீங்காத பல்வேறு விதமான நோய்கள். ஒரு நாடு என்று சொன்னால் அப்படி நோய் வரும், அந்த வந்தாலும் அதை நீக்குகின்ற ஆற்றல் உடையதாக அந்த நாடு இருக்க வேண்டும். ஆக பசியற்ற நாடாக இருக்க வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் மக்கள் நோயினாலே வருந்தக்கூடிய நாடாக இருக்கக்கூடாது. செரு பகையும் என்று சொன்னால் அதாவது எப்பொழுதும் பக்கத்தில் இருக்கின்ற நாடுகளோடு பகை கொண்டிருக்கின்ற தன்மையும் இல்லாமல் இருப்பது எதுவோ அதுவே நாடு. ஆக பசி இல்லாமல் இருப்பது தான் நல்ல நாடு. இடைவிடாத நோய் இல்லாமல் இருப்பது தான் சிறந்த நாடு. சுற்றிலும் பகைவர்கள் சூழ்ந்திருக்க இல்லாமல் இருப்பது தான் நாடு. ஆகையினாலே தான் ரொம்ப அருமையான ஒரு கம்பராமாயண வரி இருக்கிறது. என்ன வரி என்று சொன்னால், அதாவது யாரோடும் பகை கொள்ளலன் எனில் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்ற ஒரு வரி உண்டு. ஆக ஒரு அரசன் எந்த நாட்டோடும் படையெடுத்து செல்லாமல் அவன் இருக்கிறான், அவன் நிறைய தன்னுடைய நாட்டு எல்லையை பெருக்கிக் கொண்டே செல்ல வேண்டும் என்ற பேராசையினாலே எப்பொழுதும் போர் செய்து கொண்டு பகைவர்களை நிறைய சேர்க்கக்கூடாது. ஆக யாரோடும் பகை கொள்ளலன் எனில் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று ஒரு கம்பராமாயண வரி ஒன்று உண்டு. ஆகையினாலே உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு. 5வது குறட்பா. பல் குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்து அலைக்கும் கொல் குறும்பும் இல்லது நாடு. ஒரு நாடு என்றால்
அதாவது பல்வேறு குழு என்று சொன்னால் என்ன பொருள் என்றால், அரசனுக்கு அல்லது ஆட்சியாளனுக்கு கீழே இருக்கின்ற அந்த அதிகாரிகளுக்குள்ளேயே தனித்தனியாக இவர்கள் எங்கள் குழுவைச் சேர்ந்தவர்கள், இவர்கள் எங்கள் குழுவைச் சேர்ந்தவர்கள் என்று தனித்தனியாக அந்த அதிகாரிகளுக்குள் குழு அமைத்து கொண்டு அவர்கள் தங்களுக்குள் பகைமை கொண்டிருந்தால் அந்த நாடு உருப்படாது. ஆகையினால் அதான் பல்குழு என்று சொன்னால், மாறுபட்ட தன்மை உடைய அந்த அரசனுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ இருக்கின்ற பல குழுக்கள், அதிகாரிகளுடைய அந்த பிரிவினைகள், அந்த பிரிவினைகள் இல்லாமல் இருப்பது அதான் பல்குழுவும். அடுத்து பாழ் செய்யும் உட்பகையும். உட்பகை என்றால் என்ன பொருள்? அந்த ஆட்சியாளனுக்கு உறவினராக இருப்பவனே அங்கே அவனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணமுடையவனாக இருக்கின்ற உள்பகை. ஆக அவன் ஆட்சி செய்கின்றவனுக்கு பக்கத்திலே நெருக்கமாக இருக்கின்ற உறவினர்களாக இருக்கின்றவனே அங்கே உள்பகைவனாக இருந்து கொண்டு இருப்பதும். வேந்து அலைக்கும் கொல் குறும்பும். இந்த தீவிரவாதிகள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அதாவது தன்னாட்டு மக்களையே அழிக்கக்கூடிய குறும்பு. குறும்பு என்று சொன்னால் அந்த காலத்திலே கள்வர்கள், ஆறலை கள்வர்கள் என்று சொல்வார்கள். இப்பொழுது சொல்லுவதாக இருந்தால் கொள்ளையடிப்பவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இல்லாமல் இருப்பதுதான் சிறந்த நாடு. ஆக பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்து அலைக்கும் கொல் குறும்பு. வேந்து அலைக்கும்னா அந்த ஆட்சியாளனையே துன்புறுத்தக்கூடிய இந்த கொள்ளையர்கள், அதை தான் குறும்பு. அந்த கொள்ளையர்களும் இல்லாமல் இருப்பதுதான் சிறந்த நாடு. ஆக அரசனுக்கு ஆதரவாக இருக்கிறோம், எதிராக இருக்கிறோம் என்பது போல பல குழுக்களாக பிரிந்திருக்கின்ற அதிகாரிகளும், அடுத்து அந்த அரண்மனைக்குள்ளேயே அல்லது ஆட்சியாளனுக்குள்ளேயே அவர்கள் உறவுகளுக்குள்ளேயே இருக்கின்ற உள்பகையும், அடுத்து கொள்ளையடிப்போரும் இல்லாமல் இருப்பதுதான் சிறந்த நாடு என்று இங்கே சொல்லுகிறார். அடுத்து ஆறாவது குறட்பா. ஆறாவது குறட்பா, கேடு அறியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடு என்ப நாட்டின் தலை. நாட்டின் தலை, தலை சிறந்த நாடு என்று பொருள். நாடுகளுக்குள்ளேயே தலை சிறந்த நாடு எது தெரியுமா? கேடு அறியா, அதாவது படையெடுப்பாலோ மற்ற எந்த விதமான காரணங்களாலோ அந்த நாடு வளம் குன்றாததாக இருக்கக்கூடிய தன்மை அந்த நாட்டுக்கு இருக்க வேண்டும். ஒன்று, கேடு அறியா, கெடுதலே அறியாத ஒரு நாடு இருக்க வேண்டும். கேடு அறியா. கெட்ட இடத்தும் என்றால் என்ன பொருள்? ஏதேனும் மழை குறைவினாலோ அல்லது ஒரு படையெடுப்பினாலோ அங்கே ஒரு குறை அந்த நாட்டிலே ஏற்பட்டாலும் கூட வளம் குன்றா நாடு, தன்னுடைய இயற்கை வளத்திலிருந்து எப்பொழுதும் குறையாமல் இருப்பதுதான் தலை சிறந்த நாடு என்று சொல்லப்படும். நாட்டின் தலை. அப்போ தலை சிறந்த நாடு என்று எதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எவ்விதமான கெடுதலையும் அறியாத ஒரு நாடாக இருக்க வேண்டும். ஆக கேடு என்பது ஒரு இயற்கை சீற்றத்தாலும் வரலாம், படையெடுப்பினாலும் வரலாம். இப்படிப்பட்ட நிலையிலே கேடு வராத தன்மை அந்த நாட்டுக்கு இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த ஆட்சியாளனை மீறி, அந்த அரசனை மீறி ஒருவேளை அந்த நாட்டுக்கு கெடுதல் வரும் என்று சொன்னால், குறை வரும் என்று சொன்னால், வளம் குன்றா நாடு, தன்னுடைய வளத்திலிருந்து, தன்னுடைய செல்வ வளத்திலிருந்து என்றைக்கும் குறையாத வண்ணம் தலை நிமிர்ந்து நிற்பது எதுவோ அதுதான் தலை சிறந்த நாடு என்று இங்கே சொல்லியிருக்கிறார். ஏழாவது குறட்பா, ஒரு நாட்டிற்கு எது உறுப்புன்னு சொல்கிறார். என்ன? இரு புனலும் வாய்ந்த மலையும் வரு புனலும் வல் அரணும் நாட்டிற்கு உறுப்பு என்று சொல்லுகிறார். இரு புனல் என்றால் நிலத்தடி நீர் மிகுந்து இருக்க வேண்டும். அதுதான் இரு புனல்
அதாவது நிலத்தடி நீர், அடுத்து மேலே ஏரி, குளங்கள், பல்வேறு இடங்களிலே இருக்கின்ற நீர்நிலைகள், இவை நிறைந்து இருக்க வேண்டும். ஆகையினால தான் நிலநெளி மருங்கில் நீர்நிலை பெருக தட்டோரம்ம இவன் தட்டோரே என்று சங்க இலக்கியம் சொல்லும். ஒரு நல்ல அரசன் எங்கெல்லாம் நீர்நிலைகளை வகுக்க முடியுமோ அங்கெல்லாம் வகுத்து, ஆக நிலநெளி மருங்கில் நீர்நிலை பெருக, நீர்நிலை என்றால் ஏரி, ஆறு, குளம் எல்லாமே நீர்நிலை பெருக தட்டோரம்ம, அதையெல்லாம் அந்த வகைமைப்படுத்தி அவற்றையெல்லாம் உருவாக்கியவர்கள் யாரோ அவர்கள்தான் உண்மையான ஆட்சியாளர்கள் என்று புறநானூற்றிலே ஒரு பாடல் வரி உண்டு. அப்படி இரு புனலும், ஆக கீழ்நீர் என்று சொன்னால் நிலத்தடி நீரும், மேல் நீர் என்றால் மழை நீரும், ஆக அப்படி இரு புனலும் வாய்ந்த மலை, வாய்ந்த மலை என்று சொன்னால் வளமான மலைகள், அதாவது வளமான மலைகள், மலை என்று சொன்னால் எப்பொழுதுமே பசுமை நிறைந்த நிறைந்த மரங்கள் நிறைந்திருக்கின்ற உயரமும் வளமும் உடைய பெருமலைகளும். அதாவது ஏனென்றால் மலை இருந்தால்தான் மழை பொழியும். அந்த மலையில் நிறைய வனங்கள் மிகுந்திருந்தால்தான் அருகின்ற மேகங்களை எல்லாம் குளிர வைத்து அந்த இடத்திலே மழையை பொழிய வைக்கும். ஆக மலை வளம் இருந்தால் அங்கே மழை வளம் பெருகும். மழை வளம் பெருகினால் அங்கே நீர்நிலைகள் நிரம்பி இருக்கும். நீர்நிலைகள் நிரம்பி இருந்தால்தான் தள்ளா விளையுள் அங்கே வந்து சேரும். ஆகையினாலே இரு புனலும் வாய்ந்த மலையும் வரு புனலும் என்று சொன்னால் எப்பொழுதும் வற்றாமல் ஓடக்கூடிய ஜீவ நதிகள், அதாவது எப்பொழுதுமே அந்த நீர் வரத்து இருந்து கொண்டே இருக்கக்கூடிய, அந்த நாட்டிலே பெய்த மழை நீரானது வற்றாத ஆறுகளை உடையதாக இருக்கக்கூடிய நாடாக அது இருக்க வேண்டும். ஆக இரு புனல், வாய்ந்த மலை, வரு புனல். அப்புறம் வல் அரண் என்று சொன்னால் பாதுகாக்க, சுற்றி பாதுகாப்பு உடைய அரண். அரண் என்று சொன்னால் கோட்டை மதில், காவற்காடு, இப்படியெல்லாம் அந்த நாட்டை பாதுகாக்கின்ற அரண்களும் இருந்தால்தான் அந்த நாடு சிறப்பாக இருக்க முடியும். இவைகள்தான் ஒரு நாட்டுக்கு உறுப்பாக அமைய முடியும் என்று சொல்லுகிறார். மீண்டும் அந்த குறட்பாவை சொல்லுகிறேன். இரு புனலும் வாய்ந்த மலையும் வரு புனலும் வல் அரணும் நாட்டிற்கு உறுப்பு. இந்த ஐந்திலே ஒன்று கூட குறையக்கூடாது. அப்படி இருந்தால் அது நல்ல நாடாக இருக்க முடியும். இங்கே வறுப்புணல் என்பதற்கு காளிங்கர் ஒரு அழகான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். அதையும் சொல்லுகிறேன். வறுப்புணல் என்றது கூடி கூடி பல இடத்தும் மலை முதலாக கடல் ஈராக வழி தொடர்பு அறாது வறுப்புணலுடைய ஆறுகளும். ஆக எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஆறு, அதைத்தான் நான் ஜீவ நதி என்று சொன்னேன், வற்றாத ஆறு. வாய்ந்த மலை என்றது வாய்ப்புடை மலைகள், அது இயற்கையாக அமைய வேண்டும், அதனால தான் வாய்ப்புடைய மலைகளும். இரு புனல் என்றது சிறிது கல்லிய இடத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் தோன்றினாலே, பூமியை சிறிதளவு தோன்றினாலே கீழ்நீரும் அப்புறம் மேல் தெரியும் குளநீரும், குளம் என்றால் தேக்கி வைத்திருக்கின்ற நீரும். வல் அரணம் என்றது பல இடத்தும் தனக்கும் தன் படைத்தலைவர்க்கும் தனது நாட்டு குடிமக்களுக்கும் சென்ற இடத்து பிறர் நலியாது சேர்ந்து நீங்குதற்கரிய அரண்களும். ஆக பாதுகாப்பு உடைய அரண்களும் உடையதுதான் நாடு. ஆக இனி நாட்டு எல்லைக்கண் மாற்றார் வருதற்கரிய புலியும் எண்குவும் மாவும் பயிலும் அடர்பெரும் காடு, இதைத்தான் அரண்னு சொல்கிறார். ஏன்னா மாற்று அரசர் படையெடுத்து வர முடியாத அளவுக்கு காவற்காடுகள் இருக்க வேண்டும். அப்படி காவற்காடுகளை கடந்து யாராலும் வர முடியாத அளவுக்கு அந்த நாட்டுக்கு பாதுகாப்பை ஒரு அரசன் வைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இப்படி சொல்லுகிறார். மீண்டும் குறட்பா. இரு புனலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு என்று சொல்லுகிறார். அடுத்து ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும்?
பிணியின்மை. ஏற்கனவே இடையறாத நோயின்னு சொன்னார், இங்கே அதைத்தான் மீண்டும் பிணியின்மை. ஏனென்றால் எப்பொழுது பார்த்தாலும் மக்களுக்கு தொற்று நோய் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாட்டை நாம் நாடு என்று சொல்ல முடியாது. அப்போ பிணியிலிருந்து காக்க வேண்டிய பொறுப்பும் ஆட்சியாளனுக்கு இருக்கிறது. பிணியின்மை. அடுத்து செல்வம். செல்வம் என்று சொன்னால் எல்லா மக்களிடமும் பொருளாதாரம் நிறைவுடையதாக இருப்பது. அடுத்து விளைவு, நல்ல விளைச்சல். ஏற்கனவே சொன்னது தான் விளைச்சலும் இன்பம். இது இருந்தாலே நாட்டுக்கு இன்பம் தானே. ஆக எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் தானே. ஆக பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம். அடுத்து ஏமம். ஏமம் என்றால் பாதுகாப்பு. அணி என்ப நாட்டிற்கு இவ்5. இந்த 5 தன்மையையும் நாட்டிற்கு அழகு என்று சொல்வார்கள். ஒரு நாடு எப்பொழுது அழகான நாடாக இருக்கிறது என்று சொன்னால், நோய் இல்லாத நாடாக இருக்க வேண்டும், செல்வம் குறையாத நாடாக இருக்க வேண்டும், விளைச்சல் குறையாத நாடாக இருக்க வேண்டும், எல்லா மக்களும் இன்புற்று இருக்க வேண்டும், பாதுகாப்பு உடையதாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் அதுதான் ஒரு அழகான நாடு என்று பாராட்டப்படும் என்பதுதான் இந்த குறட்பாவுடைய பொருள். பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவ்5. அடுத்து 9வது குறட்பா, ரொம்ப எளிமையான குறட்பா. நாடு என்ப நாடா வளத்தன. நாடல்ல நாட வளம் தரும் நாடு என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு நாட்டிலே வசிக்கக்கூடிய மக்கள் மிகவும் அல்லலுற்று பொருளை சேர்த்தால்தான் அங்கே சாப்பிடவே முடியும் என்ற நிலை இருக்கக்கூடாது. அப்போ நாடா வளர்த்தன என்று சொன்னால் பொதுமக்கள் மிகவும் வருந்தாமல் எளிய முறையில் அவர்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த நாட்டிலே கிடைக்கிறதென்றால் அதுதான் நாடு. நாடு என்ப நாடா வளர்த்தன. ஆக தன்னுடைய அந்த நாடாகிய நிலத்திலே வாழ்கின்ற மக்கள் தம்கண் வாழ்வார் தேடி வருந்தாமல் அவர்களிடம் தானாகவே வந்து சேரக்கூடிய அளவில் வளம் பொருந்தி இருக்கின்ற நாடுதான் சிறந்த நாடு. அடுத்து நாடல்ல நாட வளம் தரும் நாடு. நாட வளம் தரும் நாடு மிகவும் வருந்தி உழைத்து வியர்வை சிந்தி பல்வேறு வகையிலும் வருந்தி அதனாலே மட்டும்தான் அந்த நாட்டுக்கு செல்வம் வரும் என்று சொன்னால் அதை சிறந்த நாடு என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் வளமிகுந்த நாட்டிலே மக்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பார்கள். ஆகையினாலே அப்படிப்பட்ட நாடாக இருக்க வேண்டும். ஆகையினால தான் இங்கே கம்பராமாயணத்தில் அந்த இயற்கை வர்ணனையை சொல்லும் பொழுது மிக அழகாக இருக்கும். நீரிடை உறங்கும் சங்கம், நிலத்திடை நிழலிடை உறங்கும் மேதி. ஆக சங்குப்பூச்சிகளெல்லாம் அது பாட்டில் உறங்கி கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி நிழலில் எருமை படுத்து அது பாட்டில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து தாமரை உறங்கும் செய்யாள். ஆக தாரிடை உறங்கும் வண்டு. அந்த பாடலை படித்து பார்த்திங்கன்னா எல்லாம் அதது பாட்டில் அப்படியே ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் என்ன பொருள்? அந்த நாட்டிலே அவ்வளவு அமைதி. அந்த நாட்டிலே எதையும் தேடாமல் அவரவர் இருக்கிற இடத்திலேயே அந்தந்த பொருள் கிடைக்கின்றதாக இருக்கிறது என்பதைத்தான் அந்த வளத்தை சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட வளம் உடையதுதான் நாடு. ஆகையினால் நாட்டு வளத்தை கம்பர் வர்ணித்தது போல வேறு யாருமே வர்ணிக்க முடியாது. அவ்வளவு அற்புதமாக அந்த நாட்டு வளத்தை சொல்லுகிறார். அதுதான் நாடு. அப்படித்தான் அந்த அயோத்தி அப்படித்தான் அந்த நாடு கோசல நாடு இருந்ததுங்கிறாரு. அவர் கோசல நாட்டை கம்பர் பார்த்திருக்கவில்லை. அவர் பார்த்ததெல்லாம் சோழ நாடு. அந்த சோழ நாடு அப்படி செழிப்பு மிக்க நாடாக இருந்திருக்கிறது. ஆகையினாலே தான் அந்த நீரிடை உறங்கும் சங்கம் என்ற ஒரு பாடலை படித்தாலே ஒரு நாட்டின் வளம் எப்படிப்பட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகையினாலே அப்படிப்பட்ட நாடுதான் சிறந்த நாடு. நாடென்ப நாடா வளர்த்தன, நாடல்ல நாட வளர்ந்தரும் நாடு என்று சொல்லுகிறார். அடுத்து 10வது குறட்பா ரொம்ப அருமையான குறட்பா. ஐயா, எல்லாம் சிறப்பாக இருக்குது,
ஆட்சியாளன் சரியில்லை. அப்புறம் என்ன, ஒரு பிரயோஜனம் இல்லையே. ஒரு குடம் நிறைய பால் இருக்கிறது, ஒன்றும் இல்லைங்க, ஒரு துளி விஷத்தை தாங்க அந்த பாலில் ஊற்றணும் அப்படின்னா அந்த ஒரு குடம் பாலும் விஷமாக மாறி போகுமே. ஆக ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் மேற்சொன்ன 9 குறட்பாக்களிலே இருக்கின்ற அனைத்து வளங்களும் பெற்றிருக்கின்ற நாடாக இருந்தாலும் பயம் என்றே ஒரு விதமான பயனும் இல்லை. எப்பொழுது வேந்து அமைவு இல்லாத நாடு, அரசன் சரியில்லாமல் போய்விட்ட ஒரு நாடு, அல்லது ஆட்சியாளன் சரியில்லாமல் போய்விட்ட நாடு. ஆட்சியாளன் சரியில்லை என்று சொன்னால் மேலே கூறிய 9 குறட்பாக்களிலே கூறியிருக்கின்ற அத்துணை இலக்கணங்களை பெற்றிருந்தாலும் ஆட்சியாளன் சரியில்லை என்றால் அந்த நாடு சிறந்த நாடு என்று சொல்ல முடியாது. ஆக ஆங்கு அமைவு எய்திய கண்ணும், ஆங்குங்கிறது அந்த முன்னாலே சொன்ன செய்திகள் என்று பொருள். எய்திய கண்ணும் எல்லாம் பெற்றிருந்தாலும் வேந்து அமைவு இல்லாத நாடு, ஆட்சியாளன் சிறப்பில்லாத நாடு பயமின்றே எந்த விதமான பயனும் இல்லாமல் போய்விடும் அல்லவா. ஆகையினாலே குடிமக்கள் எப்பொழுதும் துன்பமுறத்தான் வேண்டும். குடிமக்களுக்கு துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் 9 குறட்பாக்களிலே சொன்ன எல்லா விதமான இலக்கணங்களும் அந்த நாட்டுக்கு இருந்தாலும் ஆட்சியாளன் சரியில்லை என்றால் குடிமக்கள் துன்பம்தான் அடைவார்கள் என்பதை இறுதி குறட்பாவிலே சொல்லியிருக்கிறார். ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்து அமைவில்லாத நாடு. மீண்டும் 10 குறட்பாக்களையும் வரிசையாக காண்போம். முதல் குறட்பா, தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. இரண்டாவது குறட்பா, பெரும்பொருளால் பெட்டக்கது ஆகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. மூன்றாவது குறட்பா, பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு. நான்காவது குறட்பா, உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு. ஐந்தாவது குறட்பா, பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்து அலைக்கும் கொல் குறும்பும் இல்லது நாடு. ஆறாவது குறட்பா, கேடு அறியா கெட்ட இடத்தும் வளம் குன்றா நாடு என்ப நாட்டின் தலை. ஏழாவது குறட்பா, இரு புனலும் வாய்ந்த மலையும் வருபுணலும் வல் அரணும் நாட்டிற்கு உறுப்பு. எட்டாவது குறட்பா, பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு இவ் 5. ஒன்பதாவது குறட்பா, நாடு என்ப நாடா வளர்த்தன நாடு அல்ல நாட வளம் தரும் நாடு. பத்தாவது குறட்பா, ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்து அமைவில்லாத நாடு. நன்றி, வணக்கம்.